ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 25/9/2024 புதன்கிழமை. இன்றைய கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் சூரியன், புதன், கேது, துலா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். இதுதான் இன்றைய கிரகநிலைகள். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 12 ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறக்கூடிய 3 ராசிகள், சுப பலன்களையும் பெறக்கூடிய 3 ராசிகள் எவை என்று பார்த்தோமானால், மீனராசி, மேஷராசி, ரிஷபராசி. இந்த 3 ராசிகள் தான் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் பெறவிருக்கின்றன. எந்த வகையில் என்பதை பார்ப்போம். முதலில் மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாகியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார், விருச்சிக ராசியை. அதே வேளையில் மீனராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், அத்துடன் சந்திரன் இணைவு, சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இணைவு. மீனராசிக்காரர்களுக்கு வீடு, நிலம் போன்ற ஸ்திர சொத்துக்களை வாங்குவதற்கோ அல்லது சில பேர் விற்பதற்கோ முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குண்டான பலன் இன்று கிடைக்கும். ஏனெனில் சுகஸ்தானம் என்றும் சொல்லும் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணைகிறார்கள். இதை தவிர குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து, ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே இன்றளவில் ஒன்று விற்பதற்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் தேதி நிர்ணயமாகும், அல்லது ஒரு சொத்தை, வீடோ அல்லது நிலத்தையோ வாங்குவதற்குண்டான அட்வான்ஸ் தொகை கொடுத்து அக்ரிமெண்ட் செய்வார்கள். இது போன்ற வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட சுப விஷயங்களை இன்று செய்வீர்கள் மீனராசிக்காரர்கள். இரண்டாவதாக மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இணைவதால் எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலையிலும் இன்று தைரியத்துடன் செயல்படுவார்கள். மிக மிக தைரியத்துடனும் எச்சரிக்கையுடனும் துணிவுடனும் செயல்படுவார்கள் அனைத்து காரியத்திலும். எனவே இன்றளவில் மேஷராசிக்காரர்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு 2இல் குரு. எனவே தாங்கள் முடிவு செய்கின்ற விஷயத்தில் வெற்றி, தாங்கள் பேசுகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெற்றி, தாங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களிலும் இன்று வெற்றி கிடைக்கும். இவ்வாறாக மேஷராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இன்றளவில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள். மூன்றாவதாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார், வலுவுடன் காணப்படுகிறார், ஆட்சி பலனுடன் இருக்கிறார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாயும் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைவதால்
சந்திரமங்கல யோகம் என்பதை ஒரு நாள் பெறப்போகிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள். அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்? தன்னுடைய வங்கி கணக்கில் நிதி பெருகும், தன்னுடைய கைகளில் பொருளாதாரம் வந்து சேரும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஒன்று ரியல் எஸ்டேட் தொழிலாக இருக்கலாம், அல்லது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், அப்பார்ட்மெண்ட் ப்ரமோட்டர்ஸ் போன்ற துறையில் இருக்கலாம், அல்லது பில்டர்ஸாக கூட இருக்கலாம். இது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றளவில் ஒரு பெரிய லாபம் கைக்கு வந்து சேரப்போகிறது. அல்லது ஒரு பெரிய வியாபாரத்தை பேசி முடித்து அக்ரிமெண்ட் செய்வார்கள். இவ்வாறாக மிக மிக சுப பலன்களை அடையவிருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்றளவில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து விஷயங்களுமே. இன்றளவில் 12 ராசிகளின் வரிசையில் ஏதாவது ஒரு ராசி கண்டிப்பாக ஒரு சந்திராஷ்டமத்தை எதிர்நோக்குகின்ற ராசியாகத்தான் இருக்கும். இன்று சந்திரனை பொறுத்தவரையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால், மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாள். அதுவும் சந்திரனாகப்பட்டவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திக்கிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போக்குவரத்துக்கு உண்டான, வெளியூர் போகுவதற்கு உண்டான அல்லது வெளியிடங்களுக்கு போவதற்கு உண்டான தகவல் வந்து சேரும். ஆனால் இன்று போக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தகவல் வந்து சேரும். அதேபோல் தன்னுடைய தாய் தந்தையரோ உடன் பிறந்தவரோ வெளியூரிலிருந்து இன்று வீடு வந்து சேருவார்கள். அதுபோன்ற சூழ்நிலைகளும் இருக்கலாம். இவர்களுடைய அதாவது வெளியில் போக வேண்டிய ஏதாவது விஷயங்கள் இருந்தால் இன்றளவில் அதை நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள். நாளை செல்லலாம் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். சந்திராஷ்டம நாளில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில். மற்றபடி தங்களுடைய ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் சந்திரனுடன் சஞ்சரிப்பதால் மனதளவில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எச்சரிக்கை தேவை. நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.